நாம் நினைக்கிறபடி நடக்காத இந்த உலகத்தில் நமக்காக யாரோ ஒருத்தர் நினச்சி செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது யார்? அந்த திட்டம் என்ன? எனக்கு அந்த திட்டம் என்ன சொல்கிறது? என் வாழ்க்கையில் கடவுள் அந்த திட்டத்தை என்ன வச்சிருக்கிறார்? இதுதான் இந்த செய்தியினுடைய முக்கியமான நோக்கம், மைய கருத்து. இது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு கொஞ்சம் இடைவேளை இந்த காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக உங்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது ஏன் ஃபாதர் இவ்வளோ நாள் நீங்கள் போடலை அப்படின்னு ஒரு சிலர்லாம் கேட்டீங்க. அது என்ன பண்ணுறது, ஒரு இடைவேளை மாதிரி ஆகிப்போச்சு. என்னால் முடியல, எடுக்கவும் முடியல. அதான் கால சூழல். அந்த சூழலை நீங்கள் தயவு செய்து ஏற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். இனி தொடர்ந்து வருவதற்கு முயற்சி செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார். ஏன்னா இந்த கேள்வி பதிலை குறித்து தான் நாம் இந்த காலத்தில் யோசித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒருத்தர் கேட்டார், ஃபாதர், கடவுளுடைய திட்டம் எனக்குன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறீங்க. சரி, அந்த திட்டத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. இது கேள்வி என்னமோ ஒரு சின்ன கேள்வி மாதிரி தெரியும். கேள்வி சின்னது தான், ஆனால் பதில் இதில் பெருசு. அதற்கு சற்று ஆழமாக யோசித்து பார்த்த பொழுது இது எந்த விதத்தில் இதை நாம் உங்களுக்கு பதிலாக கொடுக்க முடியும் என்று யோசித்தேன். அதில் இது ஒரே நாளில் பதில் சொல்லிட முடியாது. இது ஒரு 2-3 நாளைக்கு உரிய பதிலாக இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் அந்த கேள்வியையே இன்று உங்கள் முன்னால் மீண்டும் சமர்ப்பிக்கிறேன். கடவுளுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது அப்படின்னா நம்முடைய திட்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ கடவுளுடைய திட்டம் ஒன்று இருக்கும் பொழுது அந்த திட்டம் நமக்கென்று இருக்கிற திட்டம், இதை இரண்டையும் நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது அப்படின்னா, இது ஏதோ ஒரு நாளில் நம்ம உட்காந்து ரூம் போட்டு யோசித்து இதை நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம், ஒரு யோசனையில் முடிஞ்சிடும், ஒரு பாட்டு எழுதுகிற மாதிரி நினச்சிக்க கூடாது. இது கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு தொடர் போராட்டமாகவே இருக்கும். இது தொடர் கதை. அதனால தான் இந்த பதிலும் தொடர் கதையாகவே இருக்கும். கடவுள் திட்டம் என் வாழ்க்கையில் என்ன என்பதை அறிந்து கொள்வது ஒரு தொடர் கதை. ஒன்று. ரெண்டாவது, ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஃபாதர், கோடிட்ட இடங்களை நிரப்புவது போல தான் வாழ்க்கை. விடை தெரிந்தவர்கள் எழுதி விடுகிறார்கள், விடை தெரியாதவர்கள் கேள்விதாளோடு நிற்கிறார்கள் அப்படின்னார் ஒருத்தர். அப்போ விடை யாரிடத்தில் இருக்கிறது அப்படின்னு நான் திருப்பி கேட்டேன். அப்போ நான், இது என்னங்க ஃபாதர் பெரிய கேள்வி கேட்குறீங்க, அந்த விடை யார்கிட்டையும் இல்லை, அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பதில் கடவுளிடத்தில் இருக்கிறது. என் வாழ்வின் திட்டங்கள் உண்மைதான், நிறைய நேரங்களில் இப்படி யோசிக்க தான் வச்சுது. நான் நினைக்கிறபடி இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்கள். நடக்காது. நாம் நினைக்கிறபடி எல்லாம் நடக்கணும். நான் நினைக்கிறபடி நடக்குதுன்னா கண்டிப்பாக நான் நினைக்கிறது எதெல்லாமோ அதெல்லாம் நடக்கணும். அப்படி நடக்கிறது இல்லை. அப்படின்னா நடக்கிறது இல்லைன்னா அப்போ ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு. என்னுடைய நினைப்பையும் தாண்டி, என்னுடைய திட்டத்தையும் தாண்டி, என்னுடைய விருப்பத்தையும் தாண்டி நடந்துகிட்ருக்கு. அப்போ யார் அதை நினைக்கிறது அப்படின்னா அவர் தான். அவர் நமக்காக செய்திருக்கிற திட்டங்கள் என்னென்ன என்பது அது நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இங்கே ஒரு கேள்வி கேட்கலாம். என்னங்க ஃபாதர், அப்படின்னா நான் நினச்சது நடந்துருக்க அப்படின்னா இதுதான் உன்னுடைய வாழ்வில் கடவுளுடைய ஆசீர்வாதம்னு நினச்சிக்கணும். ஏன்னா நீ நினச்சதும் அவர் உனக்காக நினைத்து வைத்திருப்பதும் ஒன்றாக சேரும் பொழுது நீ என்ன குதிக்கிற? நீ குதிக்கிற, ஆஹா நான் நினச்சது நடந்துச்சு, நான் நினச்சது நடந்துச்சுன்னு. ஆனால் உண்மை எது? கடவுள் நினைத்தது நான் நினைத்தது போல் ஆகிவிட்டது. ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சு, கோ இன்சைடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஆகிடுச்சு. அதனால் நாம் நம்ம சந்தோஷம் அடைகிறோம். ஆஹா நம்ம நினச்சது. சில நேரங்களில் நாம் நினச்சது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அப்போ தான் நம்ம வீணாக மன உளைச்சல் ஆயிடுறோம், மனம் உடஞ்சி போகிறோம். அது மாதிரி நேரத்தில் கவலைப்படாதீங்க. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணையாக இருக்கும்.
நீ அது மாதிரி நேரத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியல, குழம்பி போகிற. முதல்லையே நான் சொல்கிறேன், ரொம்ப எளிமையாக இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் நினைக்கிறதுபடி இந்த உலகத்தில் நடக்காத பொழுது உங்களுக்காக கடவுள் சிறந்ததை நினைத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் நினைத்தது நடக்கட்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். இது முதல் பதில். ரெண்டாவது, நீங்கள் கேளுங்களேன். ஏன் கேளுங்களேன். இப்போ உங்கள் பணம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்காம இருப்பீங்களா? கேட்பீங்க. ஏன் கேளுங்களேன். எப்பா என் பணம் உங்கள்கிட்ட இருக்குது, பணத்தை கொடு அப்படின்னு கேளுங்க. அதே மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவரே, எனக்கு என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் ஆண்டவரே, சொல்லுங்கள், எனக்கு தெளிவுபடுத்துங்க. கேளுங்க. ஆஸ்க். கேட்டால் அவர் உனக்கு சொல்லாமல் இருப்பாரா? கேளு. அதனால் நான் முதல்ல 2 பதிலையும் உங்களுக்கு தொடக்கத்திலேயே முன்னுற மாதிரி இதை சொல்கிறேன். ஒன்று, அவர் திட்டம் நடக்கட்டும்னு நீங்கள் நினச்சிக்கிங்க முதல்ல மனசுக்குள்ளே. ரெண்டாவது, அவர் திட்டம் என்னங்கிறத நீங்கள் கேளுங்க. இதை 2ஐயும் முன்னுரையாக நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். தயவு செய்து ஆண்டவர் பதில் வைத்திருக்கிறார். உங்களுக்கு கரெக்டாக கோடிட்ட இடங்களை சரியாக போட்டு நிரப்பணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சரியான பதில் கொடுத்து சரியான விளக்கத்தை கொடுத்து அவருடைய திட்டம் உங்களுக்கானதை சொல்லிக்கொண்டே இருப்பார்.